ரங்க 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 சொந்தம். கமலி போ, இன்னைக்கு உன் பர்த்டே இல்லையா? போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. போடா, கோயிலுக்கு போயிட்டு அப்படியே உங்க அம்மாவை பார்த்துட்டு வரலாம். என்னத்த சொல்றீங்க? ஆமா பூஜா, உங்க மாமா நல்லதா இருக்காரு. அப்புறம் எதுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணாரு? அவர் ஃபோன் பண்ணவே இல்லையா? அப்படியா? ஆமாமா, என்ன பார்த்ததும் அவரே அதிர்ச்சி ஆயிட்டாரு. என்னடி சொல்லாம கொள்ளாம திடுதுப்புன்னு வந்து நிக்கிறேன்னு என்ன கேக்குறாரு. அப்போ வேற யாரும் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருப்பா? வேற யாரு? எல்லாம் உன் புருஷனோட வேலைதான். என்ன சொல்றீங்க அத்த? இவரா? ஆமா பூஜா, உன் புருஷன்தான் அவங்க அப்பா மாதிரி குரலை மாத்தி பேசி என்ன அவசர அவசரமா கிளம்பி ஊருக்கு வர வச்சிருக்கான். ஏ, எதுக்காக இவர் இப்படி பண்ணாரு? அது வந்து என்னத்த சொல்லுங்க. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலம்மா. அத்த, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. அட போமா, எனக்கு வெக்கமா வருது. நீ உன் புருஷன்கிட்டயே காரணத்தை கேட்டுக்க. என்னத்த? சரி, நான் போன் வைக்கிறேம்மா. ஹலோ, ஏய், வந்துட்டு இருக்கா? கரெக்டாக 5 நிமிஷம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ண. ஓகே சிவா. ஏய் பூஜா, எதுக்கு படியேறி வந்த? கூப்பிட்டு இருந்தா நானே கீழே வந்திருப்பேன்ல. எதுக்குமா நீ கால் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? இல்லைங்க, இப்ப வலி எதுவும் இல்ல. சரி, என்ன விஷயம் சொல்லு. ஒன்னும் இல்லைங்க, அத்தை ஃபோன் பண்ணாங்க. அப்படியா? மாமாக்கு உடம்பு ரொம்ப சரியில்லையாங்க. ஹாஸ்பிட்டல்ல கூட அட்மிட் பண்ணிருக்காங்களா? என்னங்க, எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்க மாட்டீங்களா? எந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்களா? பொய் ஹாஸ்பிட்டல்ல. என்னது, பொய் ஹாஸ்பிட்டலையா? ஆமா, மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்க சொன்னது பொய் தானே? அதனால மாமாவை பொய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா? நீங்க சொன்னது பொய் தானே? அது வந்து பூஜா, எதுக்கு பொய் சொல்லி அத்தைய ஊருக்கு அனுப்புனீங்க? சிவ பூஜையில கரடிங்கிற மாதிரி சிவா பூஜாவுக்கு நடுவுல எதுக்கு அம்மானு தான் நான் ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன். என்ன, நான் சொன்னது கரெக்ட் தானே? என்ன ஒண்ணு புரியலையா? வாயை திறந்து பதில் சொல்லு. கரெக்ட் தான். வெரி குட். சரி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்.
என்னங்க போன். ஹலோ, ரங்க ரங்கநாதா ரங்க ரங்க ரங்கநாதா மதுவந்தி கொடுத்த மொத்தம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. பூஜா, எனக்கு ஏதாவது ஃபோன் வந்துச்சு? இல்லங்க, இல்ல. இல்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருந்தான், அதான் கேட்டேன். சரி, நீ போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணு, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரியா? சரிங்க. ராஜம் பொறுத்துக்குமா, வந்துருவான். சந்தோஷம் இப்போ செத்து போறதுக்கு சரியாயிடும். வந்துட்டாம இருக்குது, கதவு திறந்துட்டு வரேன். மாமா, விஷா குட்டி, சந்தோஷ். அம்மாக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ஹை ஃபீவர்ரா, படுத்துட்டு அழுத்துட்டே இருக்காடா. ஐயோ, மாமி எங்க இருக்கா? ஒரு ரூம்ல தான்.
மம்மி ஐயோ சந்தோஷ் உடம்பு அனலா கொதிக்கிறது. அம்மா காட்டுமா? My God, 102 இருக்கே. ஒன்றும் இல்லைம்மா, சின்ன ஊசி தான். தேய்ச்சி விடுவேன் சார். ஏடா சந்தோஷ், வேணும்னா ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போலாமா? இருக்கட்டும்பா, இங்கேயே பார்த்துக்கலாம். ஆமா, காத்தால இருந்து அம்மா வெறும் வயிறா தான் இருக்காளா? ஆமாண்டா, உனக்கு ஃபோன் பண்ண உடனே பால் காய்ச்சி கொடுத்தேன், குடிக்க மாட்டேன்ட்டா. வாமிட் வர மாதிரி இருக்கட்டும் வச்சுட்டா. சரிப்பா. இசா, நீ கொஞ்சம் கஞ்சி காய்ச்சி வை, நான் போய் டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த ஃபீவருக்கு வழக்கமா போடுற டேப்லெட் சரி வராது, ஆனா வெறும் வயிற்றுல போட வேணாம். கஞ்சி சாப்பிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சந்தோஷ், நான் கஞ்சி காய்ச்சி வைக்கிறேன், நீ சீக்கிரமா போயிட்டு வந்துடு. அப்பா, அம்மா பாத்துக்கோங்க, இதோ வந்துடுறேன். சரி அப்பா, ஒன்னும் கவலைப்படாதே, இது நார்மல் ஃபீவர் தான். சந்தோஷ், நீ கிளம்பு, நான் மாமா மாமியை பாத்துக்கிறேன். சரி விசா, பாத்துக்கோ. பா, வந்துடுறேன். என்ன மாமா இது? ஃபீவருங்கிறது சாதாரண விஷயம், இதுக்கு போய் இப்படி கண் கலங்கிட்டு நிக்கிறேளே. இல்லை உஷா குட்டி, இது வரைக்கும் மாமியார் தலைவலி காய்ச்சல்னு ஒரு நாள் கூட இப்படி படுத்ததே இல்லை. என்னோட நல்லது, இந்த குடும்பத்தோட நல்லதுன்னு பம்பரமா சுத்தின்னு இருக்கா. இப்படி இவ படுத்துன்னு இருக்கான்னா அது இவ உடம்புக்கு வந்த வியாதி மட்டும் இல்லை. ஆமாம்மா, இவ மனசுக்குள்ள ஏதோ வேதனை, அதை சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம மனசுலயே சுமந்துட்டு தவியா தவிச்சுட்டு இருக்கா இவ. எனக்கு தெரியும், நல்லா தெரியும். எத்தனை வருஷம் இவளோட கொடுத்துடும் நடத்திட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதா என் ஆம்டியாளை பத்தி? இவளுக்கு இவ உங்க சந்தோஷத்துக்காக கொண்டு போய் தனி கொடுத்துட வச்சிருக்காளே தவிர இவளால உங்களை பிரிஞ்சு இருக்க முடியல விசாக்கா. பிரிஞ்சு இருக்க முடியல விசா குட்டி. அந்த வேதனை தான் இவளை இப்படி படுக்க வச்சு கொடுத்து. நான் சொன்னேன் தண்ணி கொடுத்தன வேண்டாம் வேண்டாம், இவ கேட்கல. என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாளே. என்ன
ராஜம் என்னம்மா என்ன சொல்லு. ஒன்றும் இல்லைண்ணா, வெறும் ஜுரம்தான். விசா, பார்த்து மம்மி. ஐயோ, ஏன் மம்மி இப்ப எழுந்துக்கிறேள்? படுங்கோ. இல்லை பரவாயில்ல, சாதாரண ஜுரம்தான். சரி மாமா, நீங்க மாமி கிட்ட பேசிட்டு இருங்கோ. நான் மாமிக்கு கஞ்சி காய்ச்சி எடுத்துன்னு வரேன். விசா, ரங்க 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 நாதா, ரங்க 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 நாதா. என்ன மாமி? சக்குட்டி நீ இரு, நான் கஞ்சி எடுத்துன்னு வரேன். என்ன மாமா, நீங்க போய் எதுக்கு? இதில் என்ன இருக்கு, நீ உன் மாமிகிட்ட பேசிட்டு கலகலன்னு ஏதாவது பேசிகிட்டே இருந்தா அதுலேயே உடம்பு சுஸ்தமாயிடும். பேசிட்டு உட்காரு உட்காரு. நீங்க தைரியமா இருங்க மாமி. விசாகா, நான் தைரியமா இருக்கிறதும் இல்லாததும் நீ சொல்ற பதில்ல தாமா இருக்கு. விசாகா, நான் உன்னண்ட ஒன்று கேட்குறேன், நீ உண்மையான பதில சொல்வியா? என்ன மாமி? நோக்கும் சந்தோஷுக்கும் என்னம்மா பிரச்சனை? நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்லைங்கிறது எனக்கு தெரியுமா? சொல்லும்மா, உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனை என்னன்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு தானே நீங்க ரெண்டு பேரும் தனி கொடுத்தனும் போனேன். அந்த கேள்விக்கு பதில் தெரியாமதாமா என் மனசும் உடம்பும் சரியில்லாம போயிடுது.
யாருமா ஃபோனு? பேசுமா. இல்ல மாமி, இது தேவையில்லாத ஃபோன். அம்மாடி, கொஞ்சம் ஜலம் கொண்டு வரியா? சரி மாமா. யார் இந்த சிவா? இந்த சிவாவுக்கும் விஷாகாவுக்கும் என்ன சம்பந்தம்? சந்தோஷ் விசா வாழ்க்கை சந்தோஷம் இல்லாம இருக்கிறதுக்கு ஒருவேளை இந்த சிவா தான் காரணமா? கொஞ்சம் எந்திருங்க மாமி, சாஞ்சுக்கோங்க. இப்பவே விஷா கிட்ட அந்த சிவா யாருன்னு கேட்க வேண்டியதுதான். என்ன ராஜம், மாட்டு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தது உடம்பு பரவாயில்லையா? ஆ, என்ன விசா, கஞ்சி வச்சிட்டியா? நான் வச்சிருக்கேன்டா, நான் வச்சிருக்கேன். ஆ. உங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ கண்ணாமூச்சி ஆட்டம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன, காரணகர்த்தா யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். Hi. Many more happy returns of the day. போயிடு. கமலி, இந்த ரோஸ் வாங்கிட்டு போ. கைய விடுறா. விட போறியாதியா? டேய், விட கைய. ஏய், எந்திரிடா. யார் வீட்டு பொண்ணு மேல கை வைக்கிற? என்ன தைரியம்டா உனக்கு? ஏன் கண்ணு முன்னாலே கை வைக்கிற? ராஸ்கல். டேய், என்ன தைரியம் உனக்கு? பொறுக்கி நாயே. சொல்லுடா, வாய் திறந்து சொல்லு. ஃபாலோ பண்றியா? ஃபாலோ பண்றியா? மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாரு. ஏய், என்னடா? ஐயோ
கைய பிடிச்சு இழுக்கிறேன்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இன்னியோட அந்த தைரியம் காணாம போகணும்டா. நல்லா அடிச்சு நொறுக்குங்கடா அவனை. நிறுத்திக்க, நிறுத்திக்க, போயா, போ.